விஜய் சாரை பற்றி நிறைய இடத்துல நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. அவர் கூட நடிக்கலைங்கிற ஒரு ஆமாங்க, எனக்கு இருக்குங்க. அது ஏக்கம் இருக்கா? என்ன நடக்குமான்னு தெரியல. இந்த ஒரு 69 அப்புறம் அவர் நடிக்க போகிறதுன்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ அது பெரிய வருத்தம் தான். அவரோட அரசியல் பார்வை நீங்கள் எப்படி அவருக்கு அரசியல் பிடிச்சிருக்கு, அரசியல் போயிருக்காரு, பொதுக்கூட்டம்லாம் கூட்டினாரு. அதை எப்படி நான் பார்க்க முடியும்? அவர் நடிக்க மாட்டேன், நடிக்காம தான் நான் அரசியலுக்கு போவேன்னு சொல்கிறார்ல, அதுதான் வேண்டாம், நடிச்சுக்கிட்டே நீங்கள் போகலாமே சார், அவ்வளோதான். கங்குவா படம் ரிலீஸ் ஆடி ரசிகர்கள் மத்தியில் ஏற்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. ஒரு எஃபர்ட் எடுக்கிறோம், அது அவங்களுக்கு ரீச் ஆகலைன்னா விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். பட் ஆனால் அதுக்கு உழைப்பு வந்து மிகப்பெரிய. தயவு செஞ்சு அந்த ட்ராப்புக்குள்ளே போயிடாதீங்க. போனீங்கன்னா இது ஒன் வே டிராஃபிக், உங்களால் ரிட்டர்ன் வரவே முடியாது. அவ்வளோ மோசமான ஒரு அதோட எண்டு வந்து ஒரு டிசாஸ்டராக தான் அமையும் சார். அது இப்போது அந்த கான்செப்ட் தான், அந்த கதை தான் சார் காரணம். நம்ம ஒரு நல்ல படம் எடுக்கிறோமா இல்லையா நமக்கு தெரியாது. நான் சில இடத்துல கேள்விப்படுறேன், நல்லா தாங்க சார் ஒரு மாதிரி ஆகிட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஒரு மாதிரி ஆக முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன். மனச்சிதைவுங்கிறது வந்து ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு டிப்ரெஷன் இருந்துட்டு தான் இருக்குது. ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ண முடியலன்னா இருக்கும். அதை டீப்பாக எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே போய் தன்னைத்தானே டிஸ்ட்ராய் பண்ணிக்கிற அளவு அவங்க மாறும்போது ஒரு பெரிய மலைப்பாம்பு வந்துச்சு தம்பி, அப்படியே கழுத்தை போட்டு சுற்றிச்சு நம்ம கழுத்துக்கிட்ட கையை கொண்டு வருவாங்க. அப்புறம் வந்துட்டு அண்ணா கல்ல தூக்கி அவன் தலையில போடு போடு போடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அண்ணன். ஒரு எனக்கு எப்படின்னா ஒரு குழந்தையா இருந்தாலும் தூக்கி கொஞ்சிருவேன். SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், எல்லாரும் நல்லா இருக்கீங்க. ஓகே, உங்களை வந்து எங்களுக்கெல்லாம் வந்து மீம் கல்ச்சரில் கொண்டு வந்து கொடுத்த படம்னா சதுரங்க வேட்டை தான். நீங்கள் 1000 டெம்ப்ளேட் இருந்தால் அதில் ஒரு டெம்ப்ளேட் வந்துடும். அதுதான் வந்து உங்களை ப்ராப்பராக ஒரு ஹீரோவாக எல்லாம் எலிவேட் பண்ண படம்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வினோத் சாரோட காம்பினேஷனில் வந்து ஏதாவது நடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை? அவர் படங்களை பாருங்க, அதில் நான் நடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரோல் இருக்கா? இது வரைக்கும் இல்லை. இருந்தால் கூப்பிட்டு மேபி இப்போ ஃபியூச்சரில் தளபதி 69 வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அதில் நான் இல்லை. இல்லை 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 நான் இல்லை. ஓகே, அது மாதிரி ரோல் இல்லைன்னு கூப்பிட மாட்டார்ல. ஓகே, அவருக்கே தெரியுங்க, நம்மளை பற்றி நல்லா தெரியும் அவருக்கு. ஓகே, நம்ம என்னுடைய நல்ல நண்பர். ஸோ அவர் அப்படி நான் அதில் தேவைப்பட நான் ஒரு செகண்ட் கூட இல்லை, நடி சார் உடனே வாங்க கிளம்பி வாங்கன்னு கூப்பிட்டுவார். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தானே. ஓகே, அது மாதிரி எந்த படத்துலையும் இல்லையே ரோல். அதனால சூப்பர் சார். ஒரு செய்தி ஒன்று இருக்குது சார், கங்குவா படத்தில் வந்து மெயின் வில்லன் நீங்கள் தான். பார்ட் 1ல் பாபி டியால் சார் பண்ண ரோல் தான் நீங்கள் பண்ணணும், கார்த்தி சார் பண்ண சொல்கிறான், பாபி சார் பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது. அது உண்மையா? இல்லை சார், அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்படிலாம் எனக்கு அந்த கொடுவன் ரோல் தான் எனக்கு கொடுத்தாங்க. அதுதான் கொடுத்தாங்க ஸ்டார்டிங்லேருந்து. ஸ்டார்டிங்லேருந்து. ஓகே ஓகே ஓகே. கங்குவா படம் ரிலீஸ் ஆடி ரசிகர்கள் மத்தியில் ஏற்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. பட் அந்த விமர்சனங்களை வந்து அந்த படத்தை நடித்த நடிகரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு எஃபர்ட் எடுக்கிறோம், அது அவங்களுக்கு ரீச் ஆகலைன்னா விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். தட்ஸ் ஓகே. பட் ஆனால் அதுக்கு உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. யார் பண்ணாலும் என்ன பண்ணாலும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நல்லா உழைச்சாங்க. ஓகே, எல்லாரும் அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட் இது மாதிரியான ஒரு விமர்சனத்துக்கு நம்ம ஆளாயிரும், அவ்வளோதான். ஓகே. பார்ட் 2 வந்தால் பார்ட் 1 நல்லா புரியுங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அது நீங்கள் எப்படி? இல்லை சார், பார்ட் 2 எப்போ பண்ண போகிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கான லீடுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துட்டாங்க, பார்ட் 1லேயே எடுத்துட்டாங்க. ஸோ அது படமாக வந்ததுக்கப்புறம் தானே உங்களுக்கு அது இதையும் சொல்ல முடியும். அதை டிசைட் பண்ண வேண்டியது சிவா சார், ஞானவேல் ராஜா சாரும், சூர்யா சாரும். அவங்ககிட்ட தானே நீங்கள் அந்த கேள்வி கேட்க. ஓகே ஓகே சார். ஓகே சார். விஜய் சாரை பற்றி நிறைய இடத்துல நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. துப்பாக்கியில் ஒரு சாங் பண்ணீங்க, புலி படத்தில் ஃபுல் சினிமாட்டோகிராஃபி நீங்கள் தான் பண்ணீங்க. அவர் கூட நடிக்கலைங்கிற ஒரு ஆமாங்க, எனக்கு இருக்குங்க. ஏக்கம் இருக்கா? என்ன நடக்கும், ஒரு படம் தான் இருக்குது, அது உங்கள் ஆள் படம் நடிக்க போகிறதுன்னு அவர் சொல்லிட்டாரு. ஓகே. ஸோ அது பெரிய வருத்தம் தான். அவரோட அரசியல் பார்வை நீங்கள் எப்படி? அரசியல் போயிருக்காரு, அது நீங்கள் எப்படி? அரசியல் பிடிச்சிருக்கு, அரசியல் போயிருக்காரு, பொதுக்கூட்டம்லாம் கூட்டினாரு. அதை எப்படி நான் பார்க்க முடியும்? இல்லை, ஒரு கலைஞராக கூட அவர் நடிக்க மாட்டேன், நடிக்காம தான் நான் அரசியலுக்கு போவேன்னு சொல்றாருல, அதுதான் வேண்டாம், நடிச்சுக்கிட்டே நீங்க போலாம், அவ்வளவுதான். அது மட்டும் தான் என்னுடைய. ஓகே. அவரை பார்த்தா கேட்கக்கூடிய விஷயம். பெரிய ஹீரோஸ் படங்களில் வந்து நீங்கள் ஒரு ப்ராமினெண்ட்டாக வில்லன் ரோல் பண்ணி சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுறீங்க, நம்ம ஏன் அதே மாதிரி பண்ணிட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா அப்படி யோசிக்காமல் சின்ன படங்களும் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இல்லை சார், அது இப்போது அந்த கான்செப்ட் தான் சார், அந்த கதை தான் சார் காரணம். நம்ம ஒரு நல்ல படம் எடுக்கிறோமா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு கதை வரும்போது, நல்ல கதை வரும்போது ஒரு விழிப்புணர்வு படமாக அது ஆடியன்ஸுக்கு போய் கன்வே பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. அட்லீஸ்ட் லெட் அஸ் பி பார்ட் ஆஃப் இட். நம்ம பண்ணலைனாலும் அதில் பார்ட்டாக இருப்போங்கிறது தான். அப்படி தான் இந்த கதையை நான் ஒத்துக்கிட்டேன். இந்த பைப்போலார் டிஸார்டர் மட்டும் இல்லை, நம்மளை டிஸ்டர்ப் பண்ண பல விஷயங்கள் இருக்குது சொசைட்டியில்.
அதை நம்ம தயவு செஞ்சு அந்த ட்ராப்புக்குள்ளே போயிடாதீங்க. போனீங்கன்னா இது ஒன் வே டிராஃபிக், உங்களால் ரிட்டர்ன் வரவே முடியாது. அவ்வளோ மோசமான ஒரு அதோட எண்டு வந்து ஒரு டிசாஸ்டராக தான் அமையும். ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்ட். ஸோ அது ரீச் ஆகணும்னா சில எஃபர்ட் உங்களுக்கு தேவைப்படும். லெட் அஸ் பி பார்ட் ஆஃப் தட் எஃபர்ட். அப்படி தான். சீசா டைட்டில், இந்த படத்துக்கு சீசா டைட்டில் வைக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அதான் சார், இது வந்து என்னென்னா சீசாங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த பார்க்கில் குழந்தைங்க விளையாடுற அதை குறிக்கும். ஓகே. வாழ்க்கையும் அதுக்குள்ளர இணைச்சிருக்கோம் நம்ம. அந்த மாதிரி ஒரு விந்தையான ஏற்ற இறக்கங்கள் உடைய வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட கதை இது. அப்படிங்கும்போது ட்விஸ்டட் பேலன்ஸ் ஆஃப் லைஃப், ஒரு விசித்திரமான ஆமாம், விசித்திரமான ஏற்ற இறக்கங்கள் இது கொண்டது தான் இந்த வாழ்க்கை. கவனமாக பயணிக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து கிராமத்துல எல்லாம் சீசான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து சீசானா சீசா பார்த்து பிடி கீழே விழுந்தா உடச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ணாடி குடுவை அப்படிங்கிறது அப்படியும் பேசலாம். இதை பத்திரமா பார்த்துக்கல, கீழே விட்டோம்னாக்கா உடஞ்சி போயிடும் அப்படியும் சொல்லலாம். அது ட்விஸ்டட் பேலன்ஸ் ஆஃப் லைஃப், ஒரு விசித்திரமான ஏற்ற இறக்கங்களை கொண்டது அப்படிங்கிறது. ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது ஒரு முக்கியமான டிசீஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம், பைப்போலார் டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 3 படத்தில் தனுஷ் சார் வந்து அந்த ஒரு டிசீஸால் பாதிக்கப்பட்ட மாதிரி படத்தில் காட்டிருப்பாங்க. அதுலேருந்து இந்த படத்தில் நம்ம என்ன புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் சார்? அது 3 படத்தில் தனுஷ் சார் பண்ணியிருப்பாரு. நேர்கொண்ட பார்வையில் அஜித் சார் பண்ணியிருப்பாரு. ஓகே. நேர்கொண்ட பார்வையில் அதில். இன்னொன்று வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் வந்து ஒரு 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 பெண் கதாபாத்திரத்தை வந்து அந்த மாதிரி வந்து ஒரு அந்தாகாரமும் அந்த மாதிரி அந்த பேரில் ஒரு படம் இருக்கும். ஓகே. இதெல்லாம் இருக்கும். அவங்க பார்வையில் அது சொல்லியிருக்காங்க. இது வந்து முற்றிலும் ஒரு மருத்துவரோட பார்வையிலேயே, மனநலம் சார்ந்து மனநல மருத்துவரோட அவங்க பார்வையில் அவர் பார்த்த நிஜமான சம்பவங்களின் நிஜமான நிகழ்வுகளின் ஒரு கோர்வை தான் இந்த கதை. நேரடியாக வந்து ஒரு மருத்துவரே அவர் கையால் அவர் சொன்ன கதை இது. அப்படிங்கும்போது இது இன்னும் கொஞ்சம் வந்து தெளிவாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். மக்களுக்கு இதன் மூலமாக அவர் வந்து ஒரு கருத்து ஒரு விஷயம் சொல்லணும், அதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. 3 நேர்கொண்ட பார்வை, இன்னும் நான் சொன்ன லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் அவங்க படம். இதிலிருந்து இது வந்து கண்டிப்பாக வந்து மாறுதலாகவும் ஒரு வித்தியாசமாகவும் நல்லா இருக்கும். அது ஹார்ட் பீட்டில் அனிதாக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. கீழே ட்ரைலர் பார்த்தா கமெண்ட்ஸில் ஃபுல்லாக உங்களுக்குன்னு ஒரு சில மென்ஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. எப்படி இருக்குது இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்? இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஹார்ட் பீட்க்கு பிஃபோராகவே இந்த படம் சைன் பண்ணிட்டீங்க? ஆமாம், சைன் பண்ணி முடிச்சாச்சு. ஹார்ட் பீட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்பவே இந்த படம் நான் முடிச்சாச்சு. ஸோ இந்த படம் தான் எனக்கு வந்து ஒரு பேஸ்னு சொல்லலாம். லைக் பிஃபோர் ஹார்ட் பீட், லைக் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு எக்ஸ்போஷர் எனக்கு கொடுத்துச்சு இந்த ஹார்ட் பீட்னு சொல்லலாம். ரொமான்ஸாக இருக்கட்டும், ஒரு குடும்ப பாங்கான பொண்ணாக இருக்கட்டும், ஒரு போல்டாக ஒரு டெசிஷன் மேக்கிங் இடத்துல இருக்கிற ஒரு பொண்ணாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எப்படி நான் அந்த கேரக்டரைசேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இந்த கேரக்டர் தான் வந்து கற்றுக் கொடுத்துச்சு எனக்கு. இது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் அதர் தேன் வெப் சீரிஸ். ஸோ ப்ரோ, ட்ரைலர் பார்க்கும்போதே உங்களுக்கு தான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. ஏகப்பட்ட எமோஷன்ஸை காட்டுறீங்க, நட்டி சட்டெல்லாம் கோவமாக கத்துறீங்க. எப்படி இருந்துச்சு இந்த ஒரு 2 எக்ஸ்ட்ரீம் காட்டணும்? சந்தோஷம் தான், அது எமோஷன் எக்ஸ்ட்ரீமாக காட்டுறது அந்த கேரக்டரோட பேஸுங்கும் போது எப்படிலாம் இதுக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை, ஹோம்ஒர்க் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஹோம்ஒர்க் வந்து இதில் மெயினான விஷயங்கள் என்னென்னா, ப்ரொடியூசர் சாரோட ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் 2 நாள் ஸ்டே பண்ணி அங்கே வந்து டோட்டலாகவே என்னென்ன விஷயங்கள் பேஷண்ட்ஸ் கூடவே நான் இன்ட்ராக்ட் பண்ணேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. இதில் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் கிட்ட? ஆமாம், இதில் இந்த கதையே என்னென்னா பல பேஷண்ட்ஸ்களுக்கு நடந்த உண்மையான சம்பவம் தான். அதை நான் ரெப்ளிக்காவாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து இப்போ எனக்கு ஒரு பேஷண்ட் எலக்ட்ரிக் ஷாக் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு எலக்ட்ரிக் ஷாக் வைக்கிறத என்கிட்ட காமிச்சாரு, என்னை பர்சனலாக கூட்டிகிட்டு போய். ஸோ அதில் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பேன். அதில் அந்த பேஷண்ட் என்ன ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்தாரோ அதே தான் அதில் கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி என்னென்னா, இப்போ இன்னொரு லேடி ஒருத்தவங்க கூட போய் நான் உட்காந்து என்னை இன்ட்ராக்ட் பண்ண வச்சாரு. அவங்களுக்கு சடனாக கண்ணு ப்ளூ ஆயிடுது, ஒரு இதில் ப்ளூ கலரில் ஆயிடுது. அவங்க நாய் செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு 15 நாள் சாப்பிடல. நாய் செத்து போயிடுச்சுனே அவங்க வந்து சரி நாய் செத்து போயிடுச்சுன்னா அழுகுறாங்க. அவங்க எனக்குலாம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு பயம் இருந்தாலும் இப்படி இவ்வளோ ஒரு கேட்டகரியாக ஒரு பேஷண்ட்ஸ் இருந்தாங்க. அப்போ எல்லாரும் கூட எனக்கு இந்த ப்ரொடியூசர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். பாருங்க நிஷாந்த், அவங்க என்ன பண்ணுறான்னு பாருங்க, 10 மினிட்ஸ் நீங்கள் ரூம்குள்ளேயே உட்காருங்க. ஒரு பயமாக இருந்துச்சு, பட் அது எனக்கு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணக்கூடிய இந்த ஒரு பைப்போலார் டிஸார்டராக பண்ணக்கூடிய இதுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுதான் ஒரு முக்கியமான எனக்கு விஷயமே. நட்டி சார் சொல்லுங்கள். போலீஸ் ரோல்னால் உங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு வேரியேஷன் காட்டுறீங்க. கர்ணனில் பார்த்தீங்கன்னா எனக்கே சொல்கிறேன்ல, ஒரு அச்சல்லாம்பா அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்துச்சு. மகாராஜா படம் வந்து
நீங்கள் கரப்டட் எல்லாம் கடைசியில் ஒரு டைலாக் சொல்லுவார், நம்ம வீட்டு போனால் தான் விட்டுருவோமா வெட்டியா அப்படிங்கிற மாதிரி டைலாக் சொல்லும்போது ப்ரெஷ்ஷோவில் கத்துனாங்க. இவ்வளோ டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது வந்து இந்த ரோல் எடுத்து ப்ளே பண்ணும்போது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க இதில்? சார் இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஷேட் எதுவுமே கிடையாது. ஒரு டைரக்ட் ஹானஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஸ்டார்டிங்லேருந்து அவனோட பார்வை அந்த அந்த க்ரைமை நோக்கி எப்படி போகுதுங்கிறது தான். அதுலேருந்து என்ன நடக்குது, அந்த ஒரு போலீஸோட பார்வையில் வந்து மொத்த விஷயத்தையும் ஸ்க்ரீன் பிளேல வந்து அது நெட் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கு அது ஆச்சரியமான விஷயம், அந்த பைப்போலார் டிஸார்டருங்கிறது. நான் சில இடத்துல கேள்விப்பட்டேன், நல்லா தாங்க அந்த ஒரு மாதிரி ஆகிட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஒரு மாதிரி ஆக முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது படிக்கும்போது அப்புறம் அவங்க பண்ண ஆவண படங்களை நான் பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இப்படிலாம் கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. இது ஆடியன்ஸ்க்கு ஆக்சுவலாக போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். மனச்சிதைவுங்கிறது வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு டிப்ரெஷன் இருந்துட்டு தான் இருக்குது. ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ண முடியலன்னா இருக்கும். அதை டீப்பாக எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே போய் தன்னைத்தானே டெஸ்ட்ராய் பண்ணிக்கிற அளவு அவங்க மாறும்போது அது என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் ஆச்சரியப்படுத்துச்சு. இது ஆடியன்ஸுக்கு தேவையான ஒரு விஷயம், இது மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு தோணுச்சு. அந்த கதையை கேட்கும்போது குணா அவங்க கதையை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது. சில மெடிக்கல் டேர்ம்லாம் ரொம்ப அழகாக சொன்னார் எனக்கு. ஓகே, இது எப்படிங்க நீங்கள் ஏதாவது மெடிக்கல் படிச்சிங்களான்னு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த கதை வந்து ப்ரொடியூசருடைய கதை பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஸோ அது கேட்ட உடனே எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஸோ நம்ம வி ஷுட் டூ திஸ் ஃபிலிம், போய் சேரணும், இது ஒரு விழிப்புணர்வு படமாக அமையணும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு ஒரு தாட் ஏற்படுது. அதுதான் சரின்னு சொல்லிட்டு. சூப்பர் சார், சூப்பர் சார். ப்ரொடியூசர் கதை சொல்லிட்டாரு, நம்ம வந்து இந்த கதைக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதணும் அப்படிங்கும்போது அது எவ்வளோ சேலஞ்சாக இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, என்னென்னா சேலஞ்சிங்கிறது ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னாக்கா, எழுத எனக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா நமக்கே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கே அந்த டிசீஸ் இந்த மாதிரி? ஆமாம்ல, எப்படி இருக்கும் இந்த இப்போ வந்து நம்ம எழுதுகிறோம்னாக்கா இப்படி எழுத மாட்டோம்ல, ஆனால் அவனான்னு எழுத முடியாது. அதை நம்ம வாழ்ந்து தான் அதை வந்து இப்படிலாம் நடக்குமா, இப்படி நின்னான்னா எப்படி இருக்கும், இப்படி பேசினான்னா எப்படி இருக்கும், அப்படி அவன் கர்ஸாக நின்னான்னா இருக்கும், அவன் பயந்தான்னா எப்படி இருப்பான், அவன் அழுதான்னா எப்படி இருப்பான், அவன் வந்து நடுங்கினான்னா எப்படி இருப்பான், அவன் தற்கொலை பண்ணிக்க போனான்னா எப்படி இருப்பான். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம ஃபீல் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம அழுவணும், நம்ம சிரிக்கணும், நம்ம கோவப்படணும். இப்படி உட்காந்துக்கிட்டே நம்ம வந்து இரவும் பகலுமா உட்காந்து எழுதிட்டு இருப்போம். சரியாக ஒன்று வரும், சரியாக ஒன்று வராது, ஒன்று வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும், அதில் நமக்கு டவுட் இருக்கும், பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்கணும். இதுக்குள்ளேயே இருக்கும்போது நமக்கே ஒரு மாதிரி அடாப்ட் ஆகிடும் மைண்டு. அது வேறு மாதிரி கதை எழுதுறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். மகிழ்ச்சியாக எழுதும்போது அந்த சந்தோஷத்துலேயே இருக்கணும், அப்போ தான் அவங்க மகிழ்ச்சியாக எழுத முடியும். சோகமாக உட்காந்துட்டு மகிழ்ச்சியாக எழுதுமான்னு எனக்கு தெரியல. அதனால இதை எழுதும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப அழுத்தமாக தான் இருந்துச்சு. அது இல்லாமல் இதுக்கு அவர் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஒரு 4 மாதம் அவர் வந்து பண்ண மாதிரி என்னை ஒரு 4 மாதம் வந்து இப்போ ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸோட எல்லாம் என்னை வந்து தனியாக உட்கார வச்சுருவார். உட்கார வச்சுட்டு நீங்கள் சும்மா உங்களுக்கு என்ன கேட்கணும்னு தோணுதா எல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இந்த மாதிரி சொல்கிறது திடீர்னு அழுவாங்க. திடீர்னு ஒரு பெரிய மலைப்பாம்பு வந்துச்சு தம்பி, அப்படியே கழுத்தை போட்டு சுற்றிச்சு நம்ம கழுத்துக்கிட்ட கையை கொண்டு வருவாங்க. அப்புறம் வந்துட்டு அண்ணே கல்லை தூக்கி அவன் தலையில் போடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காண்ணே அப்படின்பாரு ஒரு பேஷண்ட்டு. கல்லை தூக்கி போட சொல்கிறானே, கெட்ட வார்த்தையிலே திட்டுறானே, எனக்கு கொஞ்சம் இல்லைன்னா கல்லை தூக்கி அவன் மண்டையில் போட்டுறணுன்னு தான் தோணும். ஏதோ ஒரு நம்ம புத்திசாலித்தனமாக வர்றோண்ணே இப்படிலாம் சொல்லுவாங்க என்கிட்ட. நமக்கு பயமாகவும் இருக்கும், இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தாண்டின ஒரு விஷயத்த நம்ம பண்ண போகிறோங்கிற ஒரு பயணத்தில் நம்ம வந்து இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து அந்த மெடிக்கல் விஷயங்கள் இந்த மாதிரி அந்த மாதிரிங்கிறதெல்லாம் எனக்கு பெரிய படிப்பறிவெல்லாம் எனக்கு கிடையாதுங்க. நான் ரொம்ப சாதாரணம். நம்ம அந்தளவுக்கெல்லாம் எல்லாத்தோட நம்ம கம்மியாக தான் இருப்போம். என்னென்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இரவு பகலாக நம்ம வந்து 12 மணிக்கு கூப்பிடுவார், ஒரு பேஷண்ட் வந்திருக்கு வாங்க அப்படிம்பார். ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பேஷண்ட்லாம் கரெக்டாக கேட்டுருவார். இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து இது வந்து என்னென்னா ஒரு விழிப்புணர்வுக்கு தானே இந்த மாதிரி உலகத்தில் நடக்குது அப்படிங்கும்போது விழிப்புணர்வுக்காக அப்படியெல்லாம் வாங்கி அதை உட்காந்து எழுதும்போது எனக்கும் ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. இன்னமும் போயிட்டுருக்கு. அது வந்து முழுசாக முடிச்சு அதுலேருந்து நம்ம வந்து வேறு ஒரு ஜானர் போகும்போது தான் கரெக்டாக இருக்கும். சார் எனக்கு வந்து நட்டி சார் வந்து சினிமோட்டோகிராஃபராக வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நான் வந்து முதல் வாட்டி பார்த்த படம் பார்த்தா மிளகா படம்ல ஒரு சில சீக்வன்ஸ் நான் பார்த்துருக்கேன். முத்துக்கு முத்தாக நீங்கள் 1000 படங்கள் இதுக்கு மேலே பண்ணலாம் சார், ஆனால் அந்த மாதிரி ஒரு ரோல் வந்து பண்ண முடியாது. இப்பயும் சொல்கிறேன், அந்த ஒரு குறிப்பிட்ட சீக்வன்ஸ் பார்த்தா அழுவாத ஆம்பளை பசங்களே கிடையாது. இன்ஃபேக்ட் பொம்பளை பசங்க கூட அந்த சீன் பார்த்தா அழுவாங்க. குளப்பட்டினியோட போகிறது தாம்மா பையனை பார்க்க வந்தீங்களான்னு சொல்லிட்டு வரும்போது அந்த காத்தடிச்சா நோக்கும் சீன் வரும். எப்படி சார் அவ்வளோ எமோட் பண்ணி நடிச்சிங்க? அது ராசுமதுரவன் அவர்கள். அன்ஃபார்ச்சுனேட் அவர் இப்போ உயிரோடு இல்லை. அவரை பார்த்தா போதும்,
அவர் அந்த ரிஹர்சல் பண்ணும்போது அவரை பார்த்தா போதும், அது தானாக வந்துடும். அந்த கிரெடிட் அவருக்கு தான் போய் சேரும். ஓகே, நீங்கள் அதுக்கான எதுவுமே ப்ரிப்பேர்லாம் ஆகல? ப்ரிப்பேர்னா ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு சீனை அப்பா அம்மா கூட எமோஷனலாக பேசுறது அந்த மாதிரி ஒரு மோடில் தான் இருந்தோமே தவிர, ஓகே அவர் அங்கே டைலாக் அப்போவே சொல்லுவார், அவர் அப்படியே மாற்றுவார், அவர் கேமரா ரோல் ஆகிட்டு இருக்கும்போது மாறும். ஓகே. ஸோ அதெல்லாம் அவருடைய இது, அந்த இம்ப்ரவைசேஷனில் அந்த தான் improvisation. இந்த என்டையர் அந்த படத்தில் எல்லாருக்கும் நல்ல பேர், அதுக்கு எல்லா கிரெடிட்டுமே வந்து ராசமுதிரன் அவர்களுக்கு தான் போய் சேரும். சார், இப்போ நம்ம வந்து படம் எடுத்துட்டோம், ரிலீஸ் வரைக்கும் வந்துருச்சு. பட் நீங்கள் எதை வந்து ரொம்ப இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சுன்னா அந்த படத்தில் எது சார்? எனக்கு இது புதுசு இல்லையா, நான் முதல் முறையாக வந்து ஒரு படத்தை இயக்குறேன் அப்படிங்கிறது. நான் பெருசாக வந்து யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலைங்க. எல்லாத்துக்கூடையும் நான் உதவியாளராக இருந்திருக்கேன், உதவி இயக்குனராக இருந்ததில்லை. எனக்கு வந்து ரொம்ப பெரிய மனசு பண்ணி ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தை வந்து ஒரு நம்பிக்கை வச்சு, உன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அதை விட பெரிய நம்பிக்கை வச்சு தன்னோட முகத்தால் எனக்கு வந்து முகவரி கொடுத்தவர். அது மாதிரி வந்து இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு 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 சுச்சுவேஷனில் எனக்கு எல்லாமே சப்போர்ட் அழகாக வந்துருச்சு. சாதாரணமாக எல்லாத்துக்கும் இருக்கும்ல, நான் வந்து என்னமோ சொல்லுவேன், சுகமான சுமைன்னு சொல்லுவாங்கல்ல, ஆமாம் சார். அந்த மாதிரி தான். இப்போ என்னன்னாக்கா டெய்லியும் அங்கே இருப்பார் ப்ரொடியூசர் வந்து பொருளாதாரத்தை என்னை நம்பி இங்கே கொடுக்குறாரு. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 ஷெட்யூல்லாம் எல்லா பொருளாதாரத்தையும் நான் மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எப்படின்னா டெய்லி என்ன செலவு, எப்படி எவ்வளோ ஆச்சு, இது எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும், நம்ம காசு மாதிரி தான் அன்றைக்கி வந்து செலவு பண்ணிக்கிட்டு அவங்க அங்கேருந்து கொடுக்குறாங்க, பொறுப்பாக பார்த்துக்கணும். இதை டெய்லியும் நான் வந்து இந்த வரவு செலவையும் காலிலேருந்து ஷூட் முடிச்சுட்டு வரவு செலவு பார்த்துட்டு இப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு சமயத்தில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ரொம்ப. இது என்ன காரணம்னாக்க, எனக்கு வந்து கோடிகளை நம்ம பார்த்ததில்லை. ஒரு சில லட்சம் பார்த்துருக்கலாம், 1-2 அப்படி கிராஸ் பண்ணும்போது போகும்போது வரும்போதெல்லாம் பார்ப்போம். கோடிக்கணக்கில் செலவாகுதுனால தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்கு. நான் 1 கோடி ரூபாய்க்குள்ள பண்ணிடலான்னு சொன்னேன் அவர்கிட்ட. 85 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு படம் பண்ணிடலாம் சார் அப்படி தான் சொன்னேன் அவர்கிட்ட. நான் அவரோட பேஷண்ட்டு. ஓ, அதாவது ஒரு பத்திரிக்கையில் எழுதியிருந்தாங்க. என்ன எழுதியிருந்தாங்கன்னா, நான் சொல்கிறது வைக்கப்படல, ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் திருந்தணும், அதுக்காகத்தான் இதை நான் பதிவு இருக்கேன். எனக்கு ஏன் பதிவு பண்ணுறேன்னா அதுக்காகத்தான். நான் அவரோட வந்து பேஷண்ட்டு. நான் இந்த இப்போ நம்ம ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தவங்க வந்து சில பேர் சொல்லியிருந்தாங்க, என்ன ஒரு இதில் ஆர்டிக்கலாக அது என்ன சொல்லுவீங்க அந்த மாதிரி எழுதியிருந்ததில் வந்து போட்டிருந்தாங்க, உலகத்தில் முதல் முறையாக டாக்டர் வந்து, அதாவது ப்ரொடியூசர் டாக்டர், பேஷண்ட் வந்து டைரக்டர், இப்படி ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி அதை எழுதியிருந்தாங்க. நிறைய விளக்கமெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் ஒரு நோயாளியாக அவர்கிட்ட அறிமுகமாகி அவருக்கு என்கிட்ட இருக்க அந்த நோயை கண்டுபிடிச்சி அதை க்யூர் பண்ணுற அந்த நேரத்தில் எனக்குள்ளே இருந்த சில என்னோட கனவுகளையும் என்னோட ஆவலையும் என்னோட தேடலையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்து அதை ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து வாங்க பண்ணுவோம், நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு எனக்கு உடம்பு சரியில்லாமல் படத்தில் நான் சொன்னேன்ல, கோடியெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வந்து கொஞ்சம் ஜகலை மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், இன்றைக்கி வந்து இப்போயே வந்து 90 ரூபா பக்கம் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளவு அப்படின்னேன். 90. ஐயோ, என்னடா கொண்டு போய் எங்கேயாவது என்னை நம்பி வந்த மனுஷனை எங்கேயாவது பண்ணி விட்றாங்கடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அப்புறம் எல்லாமே வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. அதில் எனக்கு என்னென்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, செலவாகுது, ரொம்ப செலவாகுது, எந்த சூழ்நிலையும் அவர் வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது, நம்மளை நம்பி கொண்டாந்து பணம் கொடுத்தாரு, ஏதோ ஒன்று பண்ணி நீயும் முன்னேறு, இந்த படத்தை நல்லபடியாக மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பதட்டம் இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் கடந்து நட்டி சார் வந்து எனக்கு ரொம்ப தைரியம் கொடுப்பார். உடம்பு சரியில்லையா, லீவ் விட்டுறலாம். ஐயோ, அதெல்லாம் வந்து சொல்கிறது என்னென்னா, இவ்வளோ பெரிய ரொம்ப வருத்திக்கிட்டார் அவர். அது எனக்கு கஷ்டமாக இருந்தது. நான் நடுவில் சொன்னேன், நான் சார் வேணா ஒரு வாரம் தள்ளி வச்சுக்கலாம், நீங்கள் முதல்ல வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆகிட போகுது, அதாவது சரியாக சாப்பிடாம லிவரெல்லாம் பிரச்சனையாகி அவருக்கு அது மாதிரிலாம். அப்புறமா வந்து அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 நாள் 5 நாளாக கேப் விட்டு திருப்பி ஷூட் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்குள்ளே போயிட்டு டாக்டரே எல்லாத்தையும் பண்ணிட்டார், ப்ரொடியூசர் அவரே எனக்கு சரி பண்ணிட்டார் ப்ரொடியூசர். எனக்கு இங்கே வந்து என்னென்னா, எனக்கு வந்து டெய்லி சாரை வந்து பார்த்தேன்னா ஒரு எனர்ஜி வரும். இது சும்மா முகஸ்துதிக்காகலாம் கிடையாதுங்க, சாருக்கு நல்லா தெரியும் நான் வந்து அவரை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்ட்டு. சாருக்கு வந்து ரொம்ப அவரோட சுத்தமாக அவருக்கு தெரியும், ப்ரொடியூசருக்கு அதை விட தெரியும், எங்கள் வீட்டில் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். நட்டி சாரை வந்து குணா வந்து ஒரு எனக்கு எப்படின்னா, ஒரு குழந்தையா இருந்தாலும் தூக்கி கொஞ்சிருவேன். ஓகே, உண்மைங்க. ஓகே, அவர் குழந்தை மாதிரி தான் உண்மையாலுமே. அது நீங்கள்லாம் வந்து இங்கே இன்டர்வியூ எடுக்கிறதோட பார்த்துட்டு போயிடுவீங்க. அவர் கூட பழகுனவங்க எல்லாத்துக்குமே தெரியும். வேறு மாதிரி வந்து ரஜினி சாரை சொல்லுவாங்க, மீசை வச்ச குழந்தையடா அப்படின்னு சொல்லி படைய பாசாங்களா, அது மாதிரி எனக்கு வந்து அவர் குழந்தை. ஐயோ இல்லை, ஒரு அவ்வளோ கடைசி லைன் சார். உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் சென்னையிலனா இது சார்? ஃபேவரட் ஸ்பாட்னா வந்து அமெதிஸ்ட் ரெஸ்டாரண்ட். அங்கே என்ன குறிப்பிட்ட டிஷ் ஏதாவது இருக்கா? அங்கே அந்த தாய்கறி கிடைக்கும்ல, ஓகே, ரைஸ் வித் ரெட் தாய்கறி, கிரீன் தாய்கறி கிடைக்கும், அதுதான் அந்த மாதிரி.
ஸோ உங்களுக்கு ப்ரோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் ஃபுட் ஸ்பாட் இருக்கா? சாம்கோ. ஓகே சார். சாம்கோ. எங்க அங்கே என்ன பிடிக்கும் மெயினாக? வீட் பரோட்டா அங்கே பட்டர் சிக்கன். பட்டர் சிக்கன். ஓகே. பாடினி உங்களுக்கு? எனக்கு வந்து ஃபேவரட் ஸ்பாட் அப்படியெல்லாம் இல்லை, பசிச்சா எங்கே வேணாலும் போய் சாப்பிட்ருவேன். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். மெயினாக ஸ்ட்ரெஸ் ஈட்டர்னாலாம் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு பிரியாணி இல்லை ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். அதனால எங்கே இதுதான் ஃபேவரட் இதுதான் ஃபேவரட் அப்படிலாம் கிடையாது. பிரியாணி இஸ் மை ஃபேவரட் ஃபுட், எங்கே கிடைச்சாலும் சாப்பிட்ருவேன் அந்த மாதிரி. ஓகே, சூப்பர் சார். சீசா படம் 2025ஓட முதல் படமாக ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதை அந்த ஜனவரி 3 வந்து நிறைய ஜனவரி படங்கள் நிறைய release படங்கள். ஆகுது. ஒண்ணா ஓகே. ஸோ இயரோட ஸ்டார்டிங்லேயே வரோம் அப்படிங்கும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு உள்ளே வரும்போது ரிவ்யூஸ் அது இதுன்னு எல்லாம் பார்த்து தான் உள்ளே வராங்க. ஆடியன்ஸ் கண்ணை மூடிட்டு இந்த படத்துக்கு உள்ளே வரலாம்னு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க ஆடியன்ஸ்? சார் பேசிக்காக ஒரு விஷயம் சார், உங்களை அடிமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த சொசைட்டியில் நிறையா இருக்குது, போய் மாட்டிக்காதீங்க. அதில் ரெண்டாவது இந்த பைப்போலார் டிஸார்டருங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குள்ளே இருக்குது, அதோட அளவு மீறும் போது நம்ம மறந்துடுறோம். இதோடைய விழிப்புணர்வு வந்து ஆடியன்ஸுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி எடுத்த படம் தான் இது. அந்த கண்ணோட்டத்தில் அந்த படத்தை அவங்க பார்த்தாங்கன்னா எனக்கு அவங்க வெல்கம் பண்ணுவாங்கன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஓகே சார், நன்றி. நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. சீசா படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையறதுக்கு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். Taste the Daily. Taste the Daily. SVC